வணக்கம் நண்பர்களே. உங்கள் பசுமை குடில் டிசம்பரில் ஓய்வெடுக்கிறது என்று நினைக்கிறீர்களா? ஒரு பெரிய தவறு. முழு கிராமமும் ஏற்கனவே தங்கள் பசுமை குடில்களுடன் இதை செய்து முடித்துவிட்டது. ஆனால் நீங்கள் உங்கள் எதிர்கால அறுவடையை ஆபத்தில் வைத்திருக்கலாம். டிசம்பர் வெறும் குளிர்கால மாதம் மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு உங்கள் படுக்கைகள் எவ்வளவு தாராளமாக இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான நேரம். இன்று அனுபவமிக்க தோட்டக்காரர்கள் பொறாமையுடன் பாதுகாக்கும் ஒரு ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவேன். இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாவிட்டால் வசந்த காலத்தில் நீங்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும். எனவே கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த வீடியோ உங்கள் பசுமை குடில் பற்றிய உங்கள் பார்வையை என்றென்றும் மாற்றும். பல ஆண்டுகளாக தோட்டக்காரர்கள் பருவத்தின் முடிவில் பசுமை குடிலை வெறுமனே பூட்டிவிட்டு வசந்த காலம் வரை மறந்துவிடுவது வழக்கம். ஆனால் நோய்கள், பூச்சிகள் மற்றும் மண் சோர்வு பற்றிய அறிவு வளர வளர குளிர்கால தயாரிப்பு ஒரு விருப்பத் தேர்விலிருந்து அவசியமாக மாறியுள்ளது. டிசம்பரில் நீங்கள் செய்யும் வேலை பூச்சிகளின் குளிர்கால தங்குமிடங்களை அழித்து, நோய்க்கிருமிகளை அகற்றி, அடுத்த பருவத்திற்கு மண்ணை வளப்படுத்துவதன் மூலம் வசந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தொடக்கத்தை அளிக்கிறது. இது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், ரசாயனங்கள் இல்லாமல் ஆரோக்கியமான அறுவடையை பெறுவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. இந்த விரிவான அணுகுமுறைதான் தொழில்முறை விவசாயிகளை அமைச்சூர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இன்று இந்த தொழில்முறை ரகசியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கட்டளை: முழுமையான சுத்தம். உங்கள் பசுமை குடிலிலிருந்து முழுமையாக அனைத்தையும் அகற்றுவதே முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். தாவரங்களின் எச்சங்கள், வேர்கள், கயிறுகள், லேபிள்கள் மற்றும் குச்சிகள் அனைத்தையும் வெளியே எடுக்க வேண்டும். பல தோட்டக்காரர்கள் பெரிய தாவரங்களை மட்டும் அகற்றிவிட்டு சிறிய இலைகள் மற்றும் வேர்களை விட்டுவிடுகிறார்கள். இது ஒரு பெரிய தவறு. இந்த கரிம குப்பைகளில்தான் பூஞ்சை வித்துக்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் சிலந்திப் பூச்சிகள் போன்ற பூச்சிகள் குளிர்காலத்திற்காக தஞ்சமடைகின்றன. இதை மாதக்கணக்கில் சிங்கில் அழுக்கு பாத்திரங்களை விட்டுச் செல்வது போல கற்பனை செய்து பாருங்கள். வசந்த காலத்தில் வெப்பம் வந்தவுடன் இந்த நோய்க்கிருமிகள் மற்றும் பூச்சிகள் விழித்தெழுந்து உங்கள் இளம் மற்றும் பலவீனமான நாற்றுகளை தாக்கத் தயாராக இருக்கும். எனவே ஒரு சிறிய இலையை கூட விட்டுவிடாதீர்கள். உங்கள் பசுமை குடில் ஒரு அறுவை சிகிச்சை அறை போல சுத்தமாக இருக்க வேண்டும். இது உங்கள் எதிர்கால அறுவடையின் ஆரோக்கியத்திற்கான அடித்தளம். கட்டமைப்பு ஒருமைப்பாடு சரிபார்ப்பு. எலும்புக்கூடு. உங்கள் பசுமை குடிலின் சட்டகம் அதன் எலும்புக்கூடு மற்றும் குளிர்காலத்தில் அது கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாகிறது. குறிப்பாக உலோக சட்டங்களுக்கு, துருப்புள்ளிகள், பற்றவைப்பு இணைப்புகள் மற்றும் திருகுகளின் இறுக்கம் ஆகியவற்றை கவனமாக சரிபார்க்கவும். ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் உலோகத்தை பலவீனப்படுத்தலாம். மர சட்டங்களுக்கு அழுகல், விரிசல்கள் மற்றும் பூச்சி சேதங்களை சரிபார்க்கவும். குளிர்காலத்தில் கனமான பனிப்பொழிவு உங்கள் பசுமை குடிலின் கூரையில் டன் கணக்கில் அழுத்தத்தை உருவாக்கக்கூடும். ஒரு சிறிய பலவீனம் கூட ஒரு பேரழிவுகரமான சரிவுக்கு வழிவகுக்கும். கடந்த ஆண்டு பல தோட்டக்காரர்கள் இந்த முக்கியமான படியை புறக்கணித்ததால் தங்கள் பசுமை குடில்களை பனியின் கீழ் நொறுங்கிக் கிடப்பதைக் கண்டார்கள். ஒரு சிறிய துருப்புள்ளி அல்லது தளர்வான திருகு ஒரு பெரிய பிரச்சனையின் தொடக்கமாக இருக்கலாம். தேவையான பழுதுபார்ப்புகளை இப்போதே செய்யுங்கள். வசந்த காலத்திற்காக காத்திருக்காதீர்கள். பசுமை குடிலின் தோல் உரை ஆய்வு. உங்கள் பசுமை குடிலின் உரை பாலிகார்பனேட் அல்லது கண்ணாடியாக இருந்தாலும் அதன் தோல் போன்றது. அது உங்கள் தாவரங்களை வெளிப்புற உலகின் கடுமைகளிலிருந்து பாதுகாக்கிறது. பாலிகார்பனேட் உரைகளை, குறிப்பாக திருகுகளுக்கு அருகில் உள்ள புற ஊதா சேதம், மஞ்சள் நிறமாதல் மற்றும் நுண்ணிய விரிசல்களை கவனமாக சரிபார்க்கவும். இந்த சிறிய சேதங்கள் காலப்போக்கில் பெரிதாகி வெப்ப இழப்புக்கு வழிவகுக்கும் மற்றும் ஈரப்பதம் உள்ளே நுழைய அனுமதிக்கும். கண்ணாடி பசுமை குடில்களுக்கு சில்லுகள், விரிசல்கள் மற்றும் சீலண்டின் நிலையை சரிபார்க்கவும். ஒரு சிறிய இடைவெளி கூட குளிர்காலத்தில் உங்கள் பசுமை குடிலின் உள்ளே வெப்பநிலையை கணிசமாக குறைக்க முடியும். இது வசந்த காலத்தில் மண்ணை வெப்பப்படுத்துவதை மெதுவாக்கும். மேலும் இந்த இடைவெளிகள் பூச்சிகள் மற்றும் குளிர்ந்த காற்று உள்ளே வர ஒரு நுழைவாயிலாக செயல்படுகின்றன. உங்கள் பசுமை குடிலின் தோல் ஆரோக்கியமாகவும் சேதமடையாமலும் இருப்பதை உறுதி செய்வது ஆற்றல் செயல்திறனுக்கும்
தாவரங்களின் பாதுகாப்பிற்கும் மிக முக்கியம். உட்புற குளியல் நேரம். சுவர்களை கழுவுதல். சுவர்களை சுத்தம் செய்வது என்பது அழகியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இது ஒளி மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. காலப்போக்கில் பசுமைக் குடிலின் உள் சுவர்களில் தூசி, அழுக்கு மற்றும் பாசி ஒரு அடுக்கு உருவாகிறது. இந்த அடுக்கு வசந்த காலத்தில் வரும் மதிப்புமிக்க சூரிய ஒளியை தடுத்து உங்கள் தாவரங்களின் வளர்ச்சியை குறைக்கும். சில ஆய்வுகளின்படி சுத்தமான சுவர்கள் 30% வரை அதிக ஒளியை அனுமதிக்கின்றன. வெறும் தண்ணீரில் கழுவுவது போதாது. வீட்டு சோப்பு அல்லது தோட்டக்கலைக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கிளீனர்களை பயன்படுத்தி ஒரு நல்ல ஸ்க்ரப் தேவை. வெறுமனே துவைப்பதை விட தேய்ப்பது மிகவும் முக்கியம், ஏனெனில் இது பிடிவாதமான அழுக்கு மற்றும் பாசி வித்துக்களை நீக்குகிறது. மூலைகளிலும் இணைப்புகளிலும் சிறப்பு கவனம் செலுத்துங்கள், அங்கு அழுக்கு சேர வாய்ப்புள்ளது. இந்த எளிய செயல்பாடு வசந்த காலத்தில் உங்கள் தாவரங்களுக்கு பிரகாசமான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். வெளிப்புற ஸ்பா நாள். கூரையை சுத்தம் செய்தல். உங்கள் பசுமை குடிலின் கூரைதான் சூரிய ஒளியை சேகரிக்கும் முக்கிய மேற்பரப்பு. பிடிவாதமான பச்சை பாசி, மரங்களிலிருந்து வரும் பிசின் மற்றும் பறவை எச்சங்கள் காலப்போக்கில் கூரையில் ஒரு ஒளி தடுப்பு அடுக்கை உருவாக்குகின்றன. இது வசந்த காலத்தில் உங்கள் தாவரங்களுக்கு கிடைக்கும் ஒளியின் அளவை கணிசமாக குறைக்கிறது. மேலும் இந்த கரிமப் பொருட்கள் ஈரப்பதத்தை தக்க வைத்து நோய் கிருமிகள் வளர ஒரு சிறந்த சூழலை உருவாக்குகின்றன. கூரையை சுத்தம் செய்யும் போது பாலிகார்பனேட்டை கீறாத மென்மையான தூரிகைகள் அல்லது துணிகளை பயன்படுத்துவது முக்கியம். ஒரு கீறல் கூட காலப்போக்கில் அழுக்கை சேகரித்து பொருளின் ஆயுளை குறைக்கும். ஒரு சுத்தமான கூரை அதிகபட்ச சூரிய ஒளியை அனுமதிப்பது மட்டுமல்லாமல் வசந்த காலத்தில் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவுகிறது. இது உங்கள் பசுமை குடிலுக்கு ஒரு புத்துணர்ச்சியூட்டும் ஸ்பா சிகிச்சை போன்றது. கிருமி நீக்கம் நெறிமுறை. கட்டமைப்பு. கழுவுவது அழுக்கை நீக்குகிறது, ஆனால் கிருமி நீக்கம் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகளை கொல்கிறது. பூஞ்சை வித்துக்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் உங்கள் பசுமை குடிலின் சட்டகத்தின் மூலைகளிலும் இடுக்குகளிலும் மற்றும் இணைப்புகளிலும் குளிர்காலத்தில் தங்கியிருக்கலாம். இந்த கண்ணுக்குத் தெரியாத எதிரிகளை அகற்ற ஒரு வலுவான கிருமிநாசினி தேவை. செப்பு சல்பேட் கரைசல் ஒரு பாரம்பரிய மற்றும் பயனுள்ள முறையாகும். அதை சரியாக தயாரித்து முழு சட்டகத்திலும் தெளிக்க வேண்டும். பார்மிக் அமிலம் போன்ற பிற மாற்று வழிகளும் உள்ளன. நீங்கள் எந்த முறையை தேர்ந்தெடுத்தாலும் பாதுகாப்பு கியர் அணிவது மிக முக்கியம். கையுறைகள், முகமூடி மற்றும் கண்ணாடிகள் அவசியம். இந்த இரசாயனங்கள் பயனுள்ளவை, ஆனால் அவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். முழு சட்டகத்தையும் கவனமாக கிருமி நீக்கம் செய்வதன் மூலம் நீங்கள் அடுத்த பருவத்திற்கான நோய்களின் மூலத்தை அழிக்கிறீர்கள். கிருமி நீக்கம் நெறிமுறை. உரை. உங்கள் பசுமை குடிலின் உரையை கிருமி நீக்கம் செய்யும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பாலிகார்பனேட் உரைகளுக்கு ப்ளீஸ் அல்லது ஆக்கிரமிப்பு இரசாயனங்கள் சேதத்தை ஏற்படுத்தும். அவை பொருளை மங்கச் செய்யலாம், உடையக்கூடியதாக மாற்றலாம், அல்லது அதன் பாதுகாப்பு புற ஊதா பூச்சை சேதப்படுத்தலாம். எனவே பாலிகார்பனேட் பாதுகாப்பான கிருமிநாசினிகளை தேர்ந்தெடுப்பது அவசியம். சந்தையில் பல பிரத்யேக தயாரிப்புகள் உள்ளன. நீங்கள் ஒரு கரிம அணுகுமுறையை விரும்பினால் சில அத்தியாவசிய எண்ணெய்களை அடிப்படையாகக் கொண்ட கரைசல்கள் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். சுவர்களிலிருந்து நோய்க் கிருமிகளை அகற்றுவதன் மூலம் நீங்கள் வசந்த காலத்தில் உங்கள் தாவரங்களுக்கு ஒரு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான தொடக்கத்தை உறுதி செய்கிறீர்கள். இது உங்கள் தாவரங்களின் ஆரோக்கியத்தில் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான முதலீடு. மண் கேள்வி. முழுமையான மாற்று. மண்ணை முழுமையாக மாற்றுவது என்பது ஒரு தீவிரமான மற்றும் உழைப்பு மிகுந்தபடி, ஆனால் சில நேரங்களில் அது முற்றிலும் அவசியம். உங்கள் பசுமை குடிலில் பல ஆண்டுகளாக ஃபியூசேரியம் வாடல் போன்ற நோய்கள் தொடர்ந்து இருந்தால், அல்லது மண் மிகவும் சோர்வாகவும் உயிரற்றதாகவும் காணப்பட்டால், முழுமையான மாற்று மட்டுமே தீர்வு. மேல் 10 முதல் 15 சென்டிமீட்டர் மண்ணை அகற்றி புதிய வளமான மண்ணுடன் மாற்றுவது நோய் கிருமிகளின் சுழற்சியை உடைத்து உங்கள் தாவரங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கிறது. இது செலவு மற்றும் உழைப்பு மிக்கது, ஆனால் இது ஒரு உத்தரவாதமான முடிவை அளிக்கிறது. உங்கள் மண் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் பிற சிகிச்சை முறைகள் தற்காலிகமாக மட்டுமே செயல்படும்.
இந்த வழக்கில் தைரியமான முடிவை எடுத்து உங்கள் பசுமை குடிலின் ஆரோக்கியத்திற்கு ஒரு புதிய அடித்தளத்தை அமைக்கவும். பூமியை குணப்படுத்துதல். இரசாயன மண் சிகிச்சை. சில நேரங்களில் கடுமையான பூஞ்சை நோய்கள் அல்லது பூச்சி தாக்குதல்களை சமாளிக்க இரசாயன மண் சிகிச்சை ஒரு அவசியமான தீமையாக இருக்கலாம். பிரத்யேக பூஞ்சை கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மண்ணில் ஆழமாக ஊடுருவி பூஞ்சை வித்துக்கள் மற்றும் பூச்சி லார்வாக்களை அழிக்கின்றன. இந்த முறையை பயன்படுத்தும்போது வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுவது மிக முக்கியம். சரியான அளவு மற்றும் பயன்பாட்டு முறை மிகவும் முக்கியம். மேலும் சிகிச்சைக்குப் பிறகு தாவரங்களை நடுவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட காத்திருப்பு காலம் தேவைப்படும். இந்த இரசாயனங்கள் பயனுள்ளதாக இருந்தாலும் அவை மண்ணில் உள்ள நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளையும் பாதிக்கலாம். எனவே இது ஒரு கடைசி முயற்சியாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் மற்றும் கடுமையான தொற்று நோய்கள் இருக்கும்போது மட்டுமே நியாயப்படுத்தப்படுகிறது. உயிருக்கு உயிர். உயிரியல் மண் திருத்தம். இரசாயனங்களுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் நீண்ட கால மாற்று உயிரியல் மண் திருத்தமாகும். ட்ரைகோடெர்மா போன்ற நன்மை பயக்கும் பூஞ்சைகள் மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் போன்ற பாக்டீரியாக்கள் மண்ணில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இந்த நுண்ணுயிரிகள் நோய்க்கிருமிகளுடன் போட்டியிட்டு அவற்றை அடக்கி உங்கள் தாவரங்களின் வேர்களை பாதுகாக்கின்றன. இது ஒரு விரைவான கொலை அல்ல, ஆனால் உங்கள் மண்ணுக்கு ஒரு நீண்ட கால நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது போன்றது. இந்த நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்துக்களை தாவரங்களுக்கு கிடைக்கச் செய்யவும் உதவுகின்றன. குளிர்காலத்தில் இந்த தயாரிப்புகளை மண்ணில் சேர்ப்பதன் மூலம் வசந்த காலம் வருவதற்குள் அவை குடியேறி செயல்படத் தொடங்குகின்றன. இது உங்கள் மண்ணுக்கு ஒரு புரோபயாடிக் சிகிச்சை போன்றது. இது ஒரு ஆரோக்கியமான மற்றும் துடிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகிறது. வெப்பத்தின் சக்தி. வெப்ப கிருமி நீக்கம். வெப்ப கிருமி நீக்கம், குறிப்பாக கொதிக்கும் நீரை பயன்படுத்துவது, ஒரு பழைய ஆனால் மிகவும் பயனுள்ள முறையாகும். இது சிறிய பசுமை குடில்களுக்கு அல்லது குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏற்றது. மண்ணின் மீது கொதிக்கும் நீரை ஊற்றுவதன் மூலம் நீங்கள் நூற்புழுக்கள், களை விதைகள் மற்றும் பல நோய்க்கிருமிகளை அழிக்க முடியும். இந்த முறை பயனுள்ளதாக இருக்க நீர் மண்ணில் போதுமான ஆழத்திற்கு ஊடுருவ வேண்டும். இது ஒரு உழைப்பு மிகுந்த செயல்முறையாக இருக்கலாம், ஆனால் இது முற்றிலும் கரிமமானது மற்றும் இரசாயன எச்சங்களை விட்டுச் செல்லாது. சிகிச்சைக்குப் பிறகு மண் குளிர்ச்சியடைந்து அதன் அமைப்பு மீட்கப்படும் வரை சில நாட்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த எளிய மற்றும் மலிவான முறை உங்கள் மண்ணை சுத்தப்படுத்தவும் அடுத்த பருவத்திற்கு ஒரு சுத்தமான தொடக்கத்தை அளிக்கவும் ஒரு சிறந்த வழியாகவும். குளிர்காலத்திற்கு முன் இறுதித் தொடுதல், உறைதல். இது ஒரு பழமையான மற்றும் புத்திசாலித்தனமான நுட்பமாகும். டிசம்பரில் மண்ணை பெரிய கட்டிகளாக தோண்டிவிடுங்கள். இது மேற்பரப்பு பகுதியை அதிகரிக்கிறது மற்றும் குளிர்கால உறைபனி மண்ணில் ஆழமாக ஊடுருவ அனுமதிக்கிறது. இந்த ஆழமான உறைபனி மண்ணில் குளிர்காலத்திற்காக தங்கியிருக்கும் பல பூச்சிகளின் முட்டைகள் மற்றும் லார்வாக்களை கொல்ல உதவுகிறது. மேலும் உறைதல் மற்றும் உருகுதல் சுழற்சி மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. இது கனமான களிமண் மண்ணை தளர்த்த உதவுகிறது. இது ஒரு இயற்கை மற்றும் இலவச மண் சிகிச்சை முறையாகும். வசந்த காலத்தில் இந்த கட்டிகள் எளிதில் உடைந்து ஒரு தளர்வான மற்றும் காற்றோட்டமான நடவு படுக்கையை உருவாக்கும். இந்த எளிய செயல்பாடு உங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எதிர்காலத்தை உருவாக்குதல். மண் கட்டமைப்பை மேம்படுத்துதல். வசந்த காலத்தில் அல்ல, இப்போதே கரிமப் பொருட்களைச் சேர்ப்பது ஏன் முக்கியம்? ஏனெனில் குளிர்காலம் முழுவதும் உரம், நன்கு மக்கிய எரு அல்லது கரி போன்ற கரிமப் பொருட்கள் மெதுவாக சிதைந்து மண்ணுடன் ஒருங்கிணைந்து ஒரு வளமான மற்றும் நிலையான மட்கிய அடுக்கை உருவாக்குகின்றன. இது மண்ணின் நீர் தக்கவைக்கும் திறனை மேம்படுத்துகிறது, காற்றோட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளுக்கு உணவளிக்கிறது. வசந்த காலத்தில் நீங்கள் கரிமப் பொருட்களைச் சேர்க்கும்போது அவை உடனடியாக தாவரங்களுக்கு கிடைக்காது. ஆனால் டிசம்பரில் அவற்றைச் சேர்ப்பதன் மூலம் நீங்கள் வசந்த கால நடவுக்காக ஒரு முழுமையான ஊட்டச்சத்து நிறைந்த அடித்தளத்தை உருவாக்குகிறீர்கள். இது உங்கள் மண்ணின் வங்கிக் கணக்கில் முதலீடு செய்வது போன்றது. இது அடுத்த ஆண்டு முழுவதும் ஈவுத்தொகையை வழங்கும். பச்சை கவசம். குளிர்கால பசுந்தாள் உரங்கள். இது ஒரு உண்மையான விளையாட்டு மாற்றியாகும்.
உங்கள் காலநிலை அனுமதித்தால் குளிர்கால கம்பு அல்லது கடுகு போன்ற பசுந்தாள் உரங்களை உங்கள் பசுமைக் குடிலில் விதைப்பது ஒரு சிறந்த யோசனை. கடுகு ஒரு இயற்கை கிருமிநாசினியாக செயல்படுகிறது. இது மண்ணில் உள்ள நோய் கிருமிகளை அடக்குகிறது. அதன் வேர்கள் மண்ணில் உள்ள நூற்புழுக்களை கொல்லும் பொருட்களை வெளியிடுகின்றன. கம்பு அதன் ஆழமான மற்றும் அடர்த்தியான வேர் அமைப்புடன் இறுக்கமான மண்ணை உடைத்து அதன் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. வசந்த காலத்தில் நடவு செய்வதற்கு முன்பு இந்த பசுந்தாள் உரங்களை மண்ணில் உழுதுவிடலாம். அவை சிதைந்து மதிப்புமிக்க கரிமப் பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை மண்ணுக்கு சேர்க்கின்றன. இது உங்கள் மண்ணை ஒரே நேரத்தில் வளப்படுத்தவும் குணப்படுத்தவும் ஒரு இயற்கை மற்றும் திறமையான வழியாகும். உள்ளே வெள்ளை போர்வை பனியின் நன்மை. இது முரண்பாடாகத் தோன்றலாம், ஆனால் உங்கள் பசுமை குடிலுக்குள் பனியை வீசுவது மிகவும் நன்மை பயக்கும். பனி ஒரு சிறந்த இன்சுலேட்டராக செயல்படுகிறது. இது மண்ணை ஆழமான உறைபனியிலிருந்து பாதுகாக்கிறது. இது மண்ணில் குளிர்காலத்தில் தங்கியிருக்கும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை பாதுகாக்க உதவுகிறது. மேலும் வசந்த காலத்தில் பனி மெதுவாக உருகி உங்கள் மண்ணுக்கு தூய்மையான கட்டமைக்கப்பட்ட தண்ணீரை வழங்குகிறது. இது வசந்த காலத்தில் மண்ணை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க ஒரு சிறந்த வழியாகவும். எவ்வளவு பனியை உள்ளே கொண்டு வர வேண்டும்? பொதுவாக 30 முதல் 50 சென்டிமீட்டர் அடுக்கு போதுமானது. இந்த எளிய செயல்பாடு உங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தையும் வசந்த கால ஈரப்பதத்தையும் பெரிதும் மேம்படுத்தும். வெளியே வெள்ளை ஆபத்து பனிசுமை மேலாண்மை. உள்ளே பனி ஒரு நண்பனாக இருக்கும்போது கூரையின் மேல் உள்ள பனி ஒரு ஆபத்தான எதிரியாக மாறும். ஒரு கன சதுர மீட்டர் ஈரமான கனமான பனி நூற்றுக்கணக்கான கிலோகிராம் எடையை கொண்டிருக்கும். இந்த சுமை உங்கள் பசுமை குடிலின் சட்டகத்தை சேதப்படுத்தலாம் அல்லது சரிந்து விழச் செய்யலாம். எனவே கூரையை தவறாமல் சுத்தம் செய்வது அவசியம். பாலிகார்பனேட்டை சேதப்படுத்தாமல் பனியை அகற்ற ஒரு டி வடிவ கம்பியை பயன்படுத்துவது ஒரு பாதுகாப்பான வழியாகும். தரையில் நின்று கொண்டு கூரையின் மேலிருந்து பனியை மெதுவாக இழுக்கவும். கூர்மையான கருவிகள் அல்லது மண்வெட்டிகளை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம், ஏனெனில் அவை உரையை எளிதில் சேதப்படுத்தும். உங்கள் பசுமை குடிலை பனி சுமையிலிருந்து பாதுகாப்பது அதன் நீண்ட ஆயுளுக்கும் உங்கள் மன அமைதிக்கும் முக்கியம். மறைக்கப்பட்ட எதிரிகள். குளிர்கால பூச்சிகள். உங்கள் பசுமை குடில் காலியாக இருப்பதாக நீங்கள் நினைத்தாலும் பல பூச்சிகள் குளிர்காலத்திற்காக சரியான மறைவிடத்தை கண்டிருக்கலாம். சட்டக இணைப்புகள், கதவு முத்திரைகள் மற்றும் தரை பலகைகளுக்கு அடியில் கவனமாக சரிபார்க்கவும். சிலந்திப் பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் மற்றும் நத்தைகள் போன்ற பூச்சிகள் இந்த மறைக்கப்பட்ட இடங்களில் குளிர்காலத்தை கழிக்கின்றன. வசந்த காலத்தில் அவை மீண்டும் தோன்றி உங்கள் இளம் தாவரங்களை அழித்துவிடும். இந்த மறைக்கப்பட்ட எதிரிகளைக் கண்டுபிடித்து அகற்றுவது அடுத்த பருவத்தில் பூச்சி தாக்குதல்களை தடுக்க ஒரு முக்கியமான படியாகும். இது ஒரு துப்பறியும் வேலை போன்றது, ஆனால் உங்கள் விடாமுயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். அணு ஆயுத விருப்பம். கந்தக புகை மூட்டம். இது ஒரு தீவிரமான முறையாகவும் இது ஒரு கடைசி முயற்சியாக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். கந்தக புகை மூட்டம் என்பது ஒரு காலி பசுமை குடிலில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து பூச்சிகளையும் நோய்களையும் மற்றும் பூஞ்சை வித்துக்களையும் கொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும். இதை பாதுகாப்பாக பயன்படுத்த பசுமை குடிலை முழுமையாக மூடி அனைத்து இடைவெளிகளையும் அடைக்க வேண்டும். புகை மூட்டத்திற்குப் பிறகு தாவரங்களை உள்ளே வைப்பதற்கு முன்பு பல நாட்கள் நன்கு காற்றோட்டம் செய்வது மிக முக்கியம். கந்தகம் உலோக பாகங்களை சேதப்படுத்தும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த முறை மிகவும் பயனுள்ளதாக இருந்தாலும் அதன் அபாயங்கள் காரணமாக கடுமையான மற்றும் தொடர்ச்சியான தொற்று நோய்கள் இருக்கும்போது மட்டுமே இது பரிந்துரைக்கப்படுகிறது. சுத்தமான தொடக்கம், புதிய ஆரம்பம், சரக்கு மற்றும் கருவி பராமரிப்பு. உங்கள் பசுமை குடில் இப்போது சுத்தமாகவும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டும் உள்ளது. இந்த தூய்மையை பராமரிக்க நீங்கள் பயன்படுத்திய அனைத்து கருவிகளையும் பானைகளையும் மற்றும் தட்டுகளையும் சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்வது அவசியம். ஒரு பானையிலிருந்து மற்றொரு பானைக்கு நோய்களை மாற்றுவது மிகவும் எளிது. உங்கள் மண்வெட்டிகள், கத்தரிக்கோல்கள் மற்றும் பிற கருவிகளை ஒரு கிருமிநாசினி கரைசலில் கழுவவும். உங்கள் கத்தரிக்கோல்களை கூர்மைப்படுத்த இது ஒரு சிறந்த நேரம். வசந்த காலத்தில் சுத்தமான கருவிகளுடன் தொடங்குவது நீங்கள் செய்த அனைத்து கடின உழைப்பையும் பாதுகாக்கவும்
மீண்டும் நோய்களை அறிமுகப்படுத்துவதைத் தடுக்கவும் உதவும். பெரும் திட்டம், பயிர் சுழற்சி மற்றும் வசந்த கால தளவமைப்பு. உங்கள் பசுமைக்குடில் காலியாக இருக்கும்போது அடுத்த பருவத்திற்கான தளவமைப்பை திட்டமிட இதுவே சரியான நேரம். ஒரு காகிதத்தில் உங்கள் பசுமைக்குடிலின் வரைபடத்தை வரைந்து தக்காளி, வெள்ளரி, மிளகாய் மற்றும் பிற பயிர்களை எங்கு நடப்போகிறீர்கள் என்று திட்டமிடுங்கள். மண் சோர்வு மற்றும் நோய் உருவாதலைத் தடுக்க பயிர் சுழற்சியின் கொள்கைகளை பயன்படுத்துங்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பயிர்களை ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் நட வேண்டாம். முன்கூட்டியே திட்டமிடுவது உங்கள் இடத்தை திறமையாக பயன்படுத்தவும், ஒவ்வொரு பயிரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யவும் மற்றும் ஒரு ஆரோக்கியமான மற்றும் உற்பத்தி நிறைந்த பசுமை குடிலை உருவாக்கவும் உதவும். இது உங்கள் வெற்றிக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்குவது போன்றது. எனவே, நீங்கள் பார்த்தபடி டிசம்பரில் ஒரு பசுமை குடிலை பராமரிப்பது என்பது கதவை பூட்டிவிட்டுச் செல்வதை விட மிக அதிகம். இது சுத்தம் செய்தல், பழுதுபார்த்தல், கிருமி நீக்கம் செய்தல் மற்றும் அடுத்த பருவத்திற்கு ஒரு வளமான அடித்தளத்தை அமைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான செயல்முறையாகும். முழு கிராமமும் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறது. குளிர்காலத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு தாராளமாக உங்கள் கோடைக்கால அறுவடை இருக்கும். இந்த படிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நோய்கள் மற்றும் பூச்சிகளின் சுழற்சியை உடைத்து உங்கள் தாவரங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மற்றும் வலுவான தொடக்கத்தை அளிக்கிறீர்கள். இது வெறும் வேலை அல்ல, இது உங்கள் எதிர்கால அறுவடைக்கான ஒரு முதலீடு. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். எங்கள் சேனலுக்கு குழு சேரவும், லைக் செய்யவும் மற்றும் உங்கள் குளிர்கால பசுமை குடில் தயாரிப்பு ரகசியங்களை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.